இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தூத்துக்குடி சிலுவைப்பட்டி நெடுஞ்சாலையில் பிப்ரவரி 18ஆம் தேதி மாலை போதையில் 4 இளைஞர்கள் பைக் ஒன்றில் வந்துள்ளனர். அப்போது அவர்களது பைக் திடீரென பழுதாகி நடுரோட்டில் நின்றுள்ளது. அந்த சமயத்தில் எதிரே சரக்கு வாகனம் ஒன்று வந்துள்ளது. சாலையின் நடுவே நிறுத்தப்பட்ட பைக்கை நகர்த்த சரக்கு வாகனத்தின் டிரைவர் ஹாரன் அடித்துள்ளார். இதனால் எரிச்சலும் ஆத்திரமும் அடைந்த போதை ஆசாமிகள் 4 பேரும் ஆக்ரோஷமாக சரக்கு வாகனத்தை நோக்கி சென்று தகாத வார்த்தையால் பேசி கதவை திறந்து டிரைவரை இழுத்து போட்டு சரமாரியாக தாக்கி கலைவரத்தில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த அப்பகுதி மக்கள் போதையில் தகராறு செய்தவர்களை அங்கிருந்து அகற்ற முயன்றனர். போதை தலைக்கேறிய நிலையில் யாருடைய பேச்சையும் கேட்காமல் டிரைவரை மாறி மாறி புரட்டி எடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் போதை ஆசாமிகள் பிடியிலிருந்து நைசாக நழுவி அங்கிருந்து சரக்கு வாகனம் புறப்பட்டு சென்றது. சில நிமிடங்களில் அவ்வழியாக வந்த பள்ளி வாகனத்தையும் வழிமறித்து தகராறில் ஈடுபட்டிருக்கின்றனர். பின்னர் அந்த 4 பேரும் பைக்கில் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். இந்த கலைவர சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் யாரும் புகார் அளிக்காத நிலையில் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வலம் வர தொடங்கி சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. இதைத் தொடர்ந்து உஷாரான தாளமுத்து நகர் காவல் நிலைய போலீசார் பிப்ரவரி 19ஆம் தேதி 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து விசாரணை நடத்தி அளப்பறையாக கூட்டிய சம்பவத்தில் ஈடுபட்ட தூத்துக்குடியைச் சேர்ந்த சரவணன், மகாராஜன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மற்ற 2வரை போலீசார் தேடி வருகின்றனர். போதை இளைஞர்கள் நடுரோட்டில் வாகனங்களை வழிமறித்து வம்பிழுத்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.